ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுடைய 2 மார்க்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பின்வரும் விவரங்களிலிருந்து விடுபட்ட தகவல்களை காணவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த மிஸ்ஸிங் வந்து வண்டியில் எடுப்புகள் மிஸ் ஆகுது அப்படின்னா இது லாப நட்ட அறிக்கை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து கூட்டாண்மை ஒப்பந்தம் என்றால் என்ன, வாட் இஸ் பார்ட்னர்ஷிப் டீல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதிநிலை அறிக்கைகள் யாவை, வாட் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த லாப விகிதம் கணக்கிடுவோம். விற்பனையிலிருந்து பெற்ற வருவாய் கர்நாடக விலை கொள்முதல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கணக்கியல் அறிக்கைகள் என்றால் என்ன, வாட் ஆர் அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ்னு கேட்டிருக்காங்க. வாங்கப்பட்ட நற்பெயர் என்றால் என்ன, ஆனந்த் மற்றும் சுமன் 2 கூட்டல் இருக்காங்க. லாப நட்டங்களை 3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். அவர்கள் சபை நண்பரே 1/5 பங்கிற்கு கூட்டாளியாக சேர்த்தனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல தியாக வீதம் ஆதாயத்தை கண்டுபிடிக்க சொல்றாங்க. கூட்டாளி விலகல் என்றால் என்ன, பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு, அதை பத்தி எழுத சொல்றாங்க. மிகை ஒப்பந்தம் என்றால் என்ன, வாட் இஸ் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. லாப நோக்கற்ற அமைப்பில் ரொக்கம் சாரா நடவடிக்கைகளுக்கு 2 எடுத்துக்காட்டுகள் தருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியில கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து தேய்மானம் ஆராய கடன் நினைக்கிறேன். அந்த வீடியோ பற்றி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். லவ் யூ ஸோ மச். பை ஸ்டூடெண்ட்ஸ்.